Hi students, இப்போ நம்ம 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற சாப்டர் பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிலபஸில் செகண்ட் சாப்டராக இருக்கும். ஓகே, இப்போது பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா டிடிபி, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் பேஜ் லேஅவுட்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் டிடிபி சாஃப்ட்வேர். அதாவது நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் கம்ப்யூட்டரில் க்ரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வேர்டு டாக்குமெண்ட், சரிங்க, ஒரு இன்விடேஷன்ஸ் அல்லது விசிட்டிங் கார்டு அல்லது நோட்டீஸ், இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் சில அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். இந்த நோட்டீஸ், விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன் இந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தனியாக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிவாக நல்லா கிராஃபிக்கலாக அழகாக டிசைன் பண்ணுறதுக்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கும், பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டிடிபி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லுவாங்க. ஓகே, டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அடோப் இன்டிசைன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, குவார்க் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலர் சாஃப்ட்வேர்ஸ். சரி, ஓகே, இந்த டிடிபி சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிறதுல ஃபஸ்ட் ஒன் அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டாக்குமெண்ட் லேஅவுட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸை தான் எல்லாமே இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய கிளாஸஸில் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உள்ள லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடோப் பேஜ் மேக்கர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். இது டிடிபி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பேஜ் லேஅவுட்டை க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் நம்ம பேஜ் மேக்கர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் மெனு போய் கிளிக் பண்ணிவிட்டு தென் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்குள்ளே போனீங்கன்னா அடோப் அப்படின்னு ஒரு சப் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் மேக்கர் 7.0 அப்படிங்கிறத காமிக்கும். எகெயின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர் 7.0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ தான் அடோப் பேஜ் மேக்கரோட ஸ்டார்டிங் விண்டோ. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா விண்டோஸில் இருக்கிற மாதிரி, விண்டோஸ் அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்து இதுலேயும் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு ஒன் டைட்டில் பார், ஸோ அதுக்கு கீழே மெனு பார், அதுக்கு கீழே டூல் பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், கீழே கேரக்டர் கண்ட்ரோல் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாருங்கள், இந்த இதுக்கு பேர் டூல் பாக்ஸ். இந்த கீழே இருக்கிற ஒரு பாக்ஸ் பாருங்கள், இதுக்கு பேர் கேரக்டர் கண்ட்ரோல் பேலட். ஸோ இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பின்னாடி வர வர ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்க்ரீன் தெரிஞ்சது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மெனுவில் போய் பார்த்திங்க அப்படின்னா
ஃபைல் அப்படின்னு ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அல்லது உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் கீ அழுத்தி பிடிச்சிட்டு என் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸில் தான் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோட பேப்பர் சைஸ் என்ன, அது ஓரியன்டேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ அதை இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரியுறது தான் டாக்குமெண்ட் செட்டப் டயலாக் பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் சைஸ் அப்படிங்கிற இடத்துல லெட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோட பேப்பரோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் A4, A3, லெட்டர், லீகல். ஸோ இந்த மாதிரி சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் என்னவோ அந்த டாக்குமெண்ட்டுக்குண்டான பேப்பர் சைஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று வைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம 11th சாப்டரில் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி படிக்கும்போது ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று நம்ம படித்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா பேப்பர் அதில் 2 இருக்கும், போர்ட்ரைட் அண்டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே தான் இங்கே வந்து பேர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, டால் வைட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே டால்னால் போர்ட்ரைட், வைடுனா லேண்ட்ஸ்கேப். ஸோ அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன டைப் நம்மவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போட போகிறது டபுள் சைட் பிரிண்டிங்காக இருந்தால் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் நம்ம டபுள் சைடும் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் சைடுங்கிறத டிக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணி விட்றணும். ஸோ இந்த மாதிரி சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து பேஜில் எவ்வளோ நம்ம செட் பண்ணணும். இந்த மார்ஜின் செட் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 11th படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் இன்சைடு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும், அவுட் சைடு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும், டாப் பாட்டம் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வந்து நம்ம மார்ஜினுக்காக லீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்போது ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அடோப் பேஜ் மேக்கரோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ. இந்த ஒர்க் ஸ்பேஸ் விண்டோவை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டில் அந்த ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு பேர் டைட்டில் பார். டைட்டில் பாரில் என்ன இருக்கும், நம்ம ஆல்ரெடி படித்தது தான். எல்லா விண்டோஸோட காம்பனண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் மேலே டைட்டில் பாரில் நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் டிஸ்பிளே ஆகும், தென் நேம் ஆஃப் த ஃபைல் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணதுனால இது வரைக்கும் நம்ம இதை சேவ் பண்ணலை. அதனால் டிஃபால்ட் நேமான அன்டைட்டில்டு 1 அப்படிங்கிற நேமில் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பாருங்கள் மெனு பார் என்னதுக்கு, நம்ம இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மெனுஸ்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம தேவையான ஆப்ஷன்ஸை தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ரூலர். இந்த ரூலருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே ஒன்று இருப்பார் டூல் பார். இந்த டூல் பாரில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸோட ஷார்ட்கட் ஐகான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஐகான்ஸை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஐகான்ஸ் மேலே நம்ம மவுஸ் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னாவே அது என்ன ஐகான் அப்படிங்கிறத கீழே ஒரு வேர்டில் காமிக்கும். அதுக்கு பேர் டூல் டிப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டூல் டிப். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரூலர். இந்த ரூலர் வந்து நம்ம மார்ஜின்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறதுக்காக ரூலருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூலர் பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு ரூலர் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு ரூலர் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டூல் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பெயிண்டில் இருக்கிற டூல் மாதிரியே தான் இங்கேயும் ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத அந்த பின்னாடி வரக்கூடியதில் ஒன்றுனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா, இதுக்கு பேர் டூல் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விண்டோவில் சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் நம்ம பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரோட பேஜ். இதை ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்க் பார்டர் பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அவுட் சைடு ஏரியாலாம் பாருங்கள், அந்த அவுட் சைடு ஏரியாவுக்கு பேர் பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ்ட் போர்டோட பர்பஸ் என்னத்துக்கு சார் அப்படின்னா, இப்போ நம்ம பேஜ் மேக்கர் ஒரு டாக்குமெண்ட் லேஅவுட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த லேஅவுட்ஸில் நம்ம நிறைய
ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். லைக் இமேஜஸ் அல்லது ஏதாவது அனிமேஷன்ஸ் அல்லது ஏதாவது டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை இப்போது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த பேஸ்ட் போட்டிருக்கிற இடத்துல விட்டுட்டோம்னா திரும்ப எப்போயாவது அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம பேஜ் 1ல் ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். அந்த பேஜ் 1ல் இருக்கிற இமேஜ் எனக்கு பேஜ் 1ல் தேவையில்லை. ஸோ அதை செகண்ட் பேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிறது பேஜ் 1. ஸோ அப்போ பேஜ் 1ல் அந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற அந்த இமேஜை ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு வந்து இந்த பேஸ்ட் போர்டு, அதாவது வெளியில் இந்த ஒயிட் ஏரியா இருக்குது இல்லையா, அதாவது இதுதான் அந்த பேஸ்ட் போர்டு ஏரியா. இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே சும்மா டெம்பரவரியாக இழுத்து வெளியில் வச்சுருக்க மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீழே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜஸ் வச்சுருக்கோமோ அத்தனை பேஜஸ் ஒன்று ஒன்றா காமிக்கும். அதில் பிளாக் கலரில் இருக்கிறது தான் கரண்ட் பேஜ். மீதியெல்லாம் இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது. இன்கேஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸில் க்ரியேட் பண்ணும்போதே எத்தனை பேஜஸ் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அந்த இடத்துல நம்ம 2, 3 அந்த மாதிரி கொடுத்தோம்னா அத்தனை பேஜஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற இமேஜை செகண்ட் பேஜுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த கீழே இந்த நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கல அந்த இடத்துல செகண்ட் பேஜ் இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒர்க் ஸ்பேஸில் செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பேஸ்ட் போர்டுங்கிற இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த பேஸ்ட் போர்டுங்கிற ஏரியாவில் அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அங்கே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் இல்லையா அந்த ஆப்ஜெக்டை, மறுபடியும் ட்ராக் பண்ணி இந்த பேஜ் 2க்குள்ளே கொண்டுட்டு போயிடலாம். அதாவது ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக பேஸ்ட் போர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த பிளாக் பார்டர். இந்த பிளாக் பார்டர் தான் பேப்பரோட எட்ஜு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜின்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது நம்ம எவ்வளோ மார்ஜின், டாப் சைடு, பாட்டம் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடெலாம் நம்ம வேணும்னு முன்னாடி ஆப்ஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, அது. ஸோ அந்த மாதிரி மார்ஜின் பிரிச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஸ்பேஸில் என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி, இந்த டூல் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் இருக்கிற காம்போனன்ட்ஸ், அதான் முன்னாடி சொன்னேன், அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். டைட்டில் பார், மெனு பார், டூல் பார் எல்லாம் இருக்கும். டைட்டில் பாரில் நம்ம நேம் ஆஃப் த ஃபைல், நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது அன்டைட்டில்டு 1ன்னு இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்டைட்டில்டு 1ங்கிறது மறைஞ்சிட்டு நம்ம என்ன நேமில் சேவ் பண்ணுமோ அது அந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்து மெனு பாரில் ஃபைல், எடிட், லே அவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப் அந்த மாதிரி மெனூஸ்லாம் இருக்கும். இந்த ஒவ்வொரு மெனூஸ் கீழேயும் பார்த்திங்கன்னா நிறைய சப் மெனூஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன் தேவையான போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டூல் பார். இந்த டூல் பாரில் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன சில ஷார்ட்கட் ஐக்கான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஐக்கான்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது என்ன ஐக்கான் அப்படின்னு நம்ம தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம மவுஸ் பாயிண்டர் அந்த ஐக்கான் மேலே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டெக்ஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஷார்ட் டெக்ஸ்ட்டுக்கு பேர் டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு அது என்ன ஐக்கான் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது காம்போனன்ட்ஸ் ஆஃப் தட் விண்டோ, அதாவது பேஜ் மேக்கர் விண்டோவோட காம்போனன்ட்ஸ். டைட்டில் பார், மெனு பார், டூல் பார். ஸோ அடுத்தது டூல் பாக்ஸ். நான் முன்னாடி சொன்னேன், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த ரோல் ஆஃப் கிரியேட்டிங் எ டாக்குமெண்ட் இன் த பேஜ் மேக்கர். ஸோ இதில் என்னென்னா நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பாயிண்டர் டூல். ஸோ அடுத்தது ரொட்டேட்டிங் டூல், லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகன் டூல், ஹேண்ட் டூல், டெக்ஸ்ட் டூல், கிராப்பிங் டூல், கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல், ஜூம் டூல். இதெல்லாம் அந்த டூல் பாக்ஸில் இருக்கிற நேம் ஆஃப் த டூல்ஸ். இது ஒவ்வொரு டூலும் எதுக்காக அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இப்போ ஒவ்வொரு டூலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீபோர்டில் ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நான் சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டரில் மவுஸ் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணி அந்த டூலெல்லாம் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு டூலுக்கும் நம்ம
என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாயிண்டர் டூல்னால் F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்டர் டூல் செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு F2 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கு உண்டான ஷார்ட்கட் கீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்கட் கீஸ் என்னங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது இப்போது அந்த டூல் பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டூல்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்டர் டூல். இந்த பாயிண்டர் டூல் எதுக்காக சார் அப்படின்னா, யூஸ்டு டு செலக்ட், மூவ் அண்டு ரீசைஸ் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு கிராஃபிக்ஸ். இப்போ ஒரு பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட்டோ அல்லது ஒரு இமேஜோ அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு பேஜில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த செலக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அல்லது அந்த ஆப்ஜெக்டோட சைஸை சின்னது பண்ணணும் அல்லது பெருசு பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுற டூல் பாயிண்டர் டூல். ஸோ பாயிண்டர் டூலில் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்டில் நம்ம எடிட்டிங் ஏதாவது நம்ம பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ அதுக்கு பாயிண்டர் டூல். அடுத்தது டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் டூல் எதுக்காக அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட்டு சம்மந்தமான கண்டென்ட் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டூல் யூஸ் ஆகும். யூஸ்டு டு டைப், செலக்ட் அண்டு எடிட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டு சம்மந்தமான எல்லா ஒர்க்கையும் நம்ம கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் டூல் யூஸ் ஆகும். அடுத்தது ரொட்டேட்டிங் டூல். யூஸ்டு டு செலக்ட் அண்டு ரொட்டேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு இமேஜோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து டாப் டு பாட்டம் அல்லது லெஃப்ட் டு ரைட் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரொட்டேட் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம பிக்சர்ஸ் எப்படி நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான், அதுக்காக யூஸ் ஆகிற டூல் தான் இது. ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூல். அடுத்தது கிராப்பிங் டூல். இந்த கிராஃபிங் டூல் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ்டு டு ட்ரிம் இம்போர்ட்டட் கிராஃபிக்ஸ். அதாவது ஒரு ஃபோட்டோஸ் அல்லது ஒரு வீடியோவில் ஏதாவது தேவையில்லாத அன்வான்ட் போர்ஷனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிராப்பிங் டூல் யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இமேஜில் நம்ம சில அன்வான்ட் போர்ஷன்ஸை கிராப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது, அந்த டூல் தான் இது. ஸோ அடுத்தது லைன் டூல். இந்த லைன் டூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுனா, யூஸ்டு டு ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் எனி டைரக்ஷன். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு லைன் வரையணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும் அப்படின்னா இந்த லைன் டூலை யூஸ் பண்ணி ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்தது கீழே கன்ஸ்ட்ரைன்டு லைன் டூல். இது எதுக்காக அப்படின்னா, யூஸ்டு டு ட்ரா வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது ஒன் டைம் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் மட்டும் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஹரிசாண்டலாக மட்டும்தான் வரைய முடியும். இந்த கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் அப்படி இல்லை, நம்ம வெர்டிக்கலாக வேணாலும் வரையலாம், ஹரிசாண்டலாக வேணாலும் ஒரு லைன் வந்து நம்ம வரையலாம். ஸோ அதுக்காக கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெக்டாங்கிள் டூல். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூல் எதுக்கான, யூஸ்டு டு ட்ரா ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள். ஒரு ஸ்கொயர் ஒரு டாக்குமெண்ட் ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஏதாவது வேணும், இல்லை ஒரு ரெக்டாங்கிளாக ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அதை நம்ம வரைகிறதுக்கு ரெக்டாங்கிள் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் அடுத்தது. ஸோ இந்த ரெண்டு டூலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதுக்காக சார் அப்படின்னா, இப்போ ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளோ அல்லது ஸ்கொயரோ வரைஞ்சிங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே, அதாவது ரெக்டாங்கிள்குள்ளே அல்லது ஸ்கொயருக்குள்ளே ஏதாவது நீங்கள் எழுதணும், ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதணும் அப்படின்னா முடியாது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ட்ராயிங், ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை சார், இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அந்த ரெக்டாங்கிள்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது சும்மா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் உள்ளே வைக்கணும், அந்த பாக்ஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலை யூஸ் பண்ணணும். ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் யூஸ்டு டு கிரியேட் ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டோ அல்லது ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு இமேஜோ வைக்கணுன்னா நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூலை யூஸ் பண்ணணும். இல்லை நான் டெக்ஸ்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மட்டும் வைக்கணுன்னா நீங்கள் ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் எல்லாமே. எலிப்ஸ் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல், எல்லாமே சேம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான். வெறும் எலிப்ஸ் அல்லது சர்க்கிள் வேணும் அப்படின்னா நம்ம எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பாலிகன் ஷேப் வேணும் அப்படின்னா பாலிகன் டூலை யூஸ் பண்ணலாம். அந்த ஷேப்குள்ளே நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டோ அல்லது ஒரு இமேஜோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேம் டூலை யூஸ் பண்ணணும். இப்போ எலிப்ஸ் ஃப்ரேம் டூல்,
பாலிகன் ஃப்ரேம் டூல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸஸில் எப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் நம்ம பண்ணியே காமிப்போம். இப்போதைக்கு டூல் எதுக்காக அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் டூல். இந்த ஹேண்ட் டூல் யூஸ்டு டு ஸ்க்ரோல் த பேஜ். ஒரு பேஜை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணுவோம். அதாவது மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படிங்கிறத நம்ம டெமோவாக வீடியோவில் பார்ப்போம் பின்னாடி. அடுத்தது ஜூம் டூல். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி பெருசாக கிளியராக இருக்கா, அதாவது எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக கண்டென்ட்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு பேர் மேக்னிஃபையர் டூல்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜை வந்து மேக்னிஃபை பண்ணி காமிக்கும், அதாவது பெருசு பண்ணி காமிக்கும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த டூல்ஸ் பிளேஸ்டு இன் த டூல் பாக்ஸ் இன் பேஜ் மேக்கர். ஸோ இந்த டூல் ஒவ்வொரு டூலும் ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த டூல் என்னென்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம சும்மா ஸ்லைடாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன் ஃப்யூச்சரில் ஸோ இந்த டூல் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம டெமோவாகவே பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார். அடுத்தது ஸ்க்ரோல் பார்ஸ். ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு டாக்குமெண்ட்டோட ஒரு டாக்குமெண்ட்டை மேலே கீழே அல்லது லெஃப்ட் ரைட்டில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்குது. வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார்ங்கிறது மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு. ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரோல் பார்ஸ். இது எல்லா விண்டோவிலையும் இருக்கிறது தான், நார்மல் தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரூலர். இந்த ரூலர் பற்றி நான் முன்னாடி சொன்னேன். 2 டைப்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் இருக்கும். ஒன்று டாப் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த ரூலர் எதுக்காக அப்படின்னா நம்ம மார்ஜின்ஸ் எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ரூலர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் 11th சாப்டர்லேயே நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ரூலர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூலர் வந்து ஸ்க்ரீனில் சப்போஸ் இல்லை, ஸோ அப்படின்னா அந்த ரூலர் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு டு ஷோ ரூலர் அப்படின்னா வியூ அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த வியூ மெனுவில் போனீங்க அப்படின்னா ஷோ ரூலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உன்னோட ஸ்க்ரீனில் ரூலர் இல்லை அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இல்லை சார் எனக்கு ரூலர் இருக்குது ஆனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வியூ மெனுவில் போனீங்க அப்படின்னா ஹைடு ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா உங்களோட ரூலர் வந்து ஸ்க்ரீனில் காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரூலரை ஷோ பண்ணியும் வச்சுக்கலாம், ஹைட் பண்ணியும் வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து அடோப் பேஜ் மேக்கர் விண்டோவில் இருக்கிற ஆல் த காம்போனன்ட்ஸ். அந்த காம்போனன்ட்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத சும்மா லிட்டிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் சாப்டரில் ஒன்றோட இண்டிவிஜுவல் பர்பஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அல்லது புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது இதில் புரியாத கமெண்ட் கண்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.